ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரேசி கார்ஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயா மைக்கோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இந்த மைக்கை ஃபஸ்ட்டே ப்ராஜெக்ட் ஸ்டடி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப மிட் ரேஞ்சிலே வாங்கிட்டோம். பிகாஸ் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டக் ஆகக்கூடாது, இடையில வேறு வீடியோ அப்லோட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம லேட்டாக அப்லோட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே இந்த மைக் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மைக் எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபர்ஸ் மேக்ஸிமம் இந்த மைக் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதை நம்மளும் பை பண்ணிடலாம் அப்படின்னு தான் பை பண்ணியிருக்கோம். இந்த மைக்கு அப்புறம் ஃபோன் மைக்கு, அப்புறம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற மைக் 3க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ப்ளஸ் இந்த மைக் எப்படி இருக்குது அப்படின்றதும், இதோட யூசேஜ் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டடி அப்படின்னு ஒரு சீரிஸ் போட்டு அதை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் எல்லாம் ஒரு ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி அதை நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இப்போ இந்த மைக்குக்கு வந்துடலாம். ஸோ இதுதான் அதோடைய மேனுவல் புக்கு. எப்படி யூஸ் பண்ணணும், என்ன ஏது அப்படின்ற டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரீட் பண்ணி தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த போயா அப்படின்னு கொடுத்துருக்க பேகை பிரித்து பார்த்துடலாம். உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. சுருக்கு பை மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. லைக்கு நம்ம மைக் ரொம்ப டேஞ்சரான இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஃபஸ்ட் நம்ம மைக்கை வெளியே எடுத்துடலாம். மைக் பார்த்திங்கன்னா, நமக்கு கேமராவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மார்ட் ஃபோனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த கேபிளோட லென்த் பார்த்திங்கன்னா 5 மீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நீளமான மைக் தான். நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் வச்சு கூட எடுத்துக்கலாம். குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணுவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி செக் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேட்ரி வைப்போம். எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஓப்பன் பண்ணுவோம் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பேட்ரி வைப்போம். அந்த பேட்ரி போட்டதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சுவிட்சை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சுவிட்சை கேமராவில் வச்சோம் அப்படின்னா கேமராவுக்கான ஃபங்க்ஷன் வரும். ஸ்மார்ட் ஃபோனில் வச்சோன்னா ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஃபங்க்ஷன் வரும். இந்த இடத்துல பேட்ரி வைக்கணும். அந்த பேட்ரியுமே அவங்க பேக்கோடு கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இது நமக்கு அந்த பேட்ரி போட்டோம் அப்படின்னா, நம்ம கேமராவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த பேட்ரி யூஸ் பண்ணுறது. பேட்ரி உள்ளே போட்டு அந்த கேமரா பட்டனுக்கு நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா கேமரா ஆப்ஷனை, ஸோ அதுக்கு சூஸ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பேக்கில் மைக்கோட அந்த ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை காட்டுவோம் பாருங்கள். ஸோ பேக்கை பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு அந்த கிளிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன கிளிப்பு அப்படின்னு பார்த்துடலாம். அந்த கிளிப்பு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த மைக்கோட ஹெட்டில் கரெக்டாக மாட்டினோம் அப்படின்னா, அதை நம்ம ஷர்ட் காலர்லேயோ இல்லை போட்டிருக்க டிஷர்ட்டோட அந்த காலர்லேயோ நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம காலர் மைக்ரோஃபோனாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்படி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த அடாப்டர் தான். இந்த அடாப்டர் நம்ம கேமராவில் மாட்டி, அப்புறம் அதோடைய போர்ட்டில் நம்ம இந்த மைக்கோட இதை மாட்டினோம் அப்படின்னா, நமக்கு கேமரா யூசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கேமராலேயும் இந்த மைக்ரோஃபோனோட இது இருக்காது, அதாவது போர்ட் இருக்காது. ஸோ அதுக்காக இந்த அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. இது நம்ம மைக்ரோஃபோன் கண்டென்சர் மைக்ரோஃபோனுக்கு மேலே மாட்டுறது. ஸோ இதுனா நம்ம சம்டைம்ஸ் இந்த ஏர் ரொம்ப படுறப்ப அந்த மாதிரி எறையாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை கொடுப்பாங்க. இது பொதுவாக எல்லா மைக்லேயும் இருக்கும். இந்த மைக் பார்த்திங்கன்னா, யூடியூபர்ஸ் ஒரு பிகினர்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ அதுக்காக தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பேட்ரி தான் நம்ம சொன்னோம்ல ஒரு அந்த கண்டென்சரோட சென்டர் பார்ட்டில் வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த மைக் டெஸ்டிங் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது நார்மலாக நான் ஹோம்மேடுன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் அந்த ஹெட்செட்டை கட் பண்ணி ரெடி பண்ணது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபோனில் எப்படி இருக்குது மைக்ரோஃபோன் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஃபோனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வாய்ஸ் இருக்கும். நம்ம கொஞ்சம் லேசாக விண்ட் அடித்தாலோ, லேசாக அங்கே எங்கேயாவது பேப்பர் பண்ணாலோ ரொம்ப உங்களுக்கு இங்கே எஃபெக்ட் தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த மைக்ரோஃபோனோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம புதுசாக வாங்கின போயா மைக்கோட குவாலிட்டி இப்படி தான் இருக்கும். ஸோ வாய்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெளிவாகவே கேட்கும். இதுதான் இந்த மைக்கோட குவாலிட்டி ப்ளஸ் என்ன சொல்ல, அவ்வளோ கிளாரிட்டியாக கேட்குது. யூடியூபர்ஸ்க்கான ஒரு பெஸ்ட்டு மைக்காக தான் இதை இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்காங்க. ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே நம்மளால் ஹை லெவலுக்கு வாங்க முடியாது. ஸோ இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மைக்காக தான் இருக்குது.
இந்த குவாலிட்டிக்கு, இந்த ரேட்டுக்கு ரொம்ப சூட்டபுளா தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காம பர்ச்சேஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.